ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்ன்றது ஒரு சின்னதாக சொல்லிடுவோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தது மார்க்கெட் கேப் அப் ஆனாங்கன்னா, கேப் அப் ஆகி நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அப் சைடில் போகும் அப்படின்றத நம்ம ஃபர்தராக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஓகேவா? சப்போஸ் அப்படி இல்லை, கேப்டவுன் ஆனாலும் நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் வருவாங்க அப்படின்றத நம்ம கிளியராகவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். மற்றபடி மேலே மார்க்கெட்டில் அப் சைடில் போகணுன்னா நம்மளுக்கு 100% கேப் அப் ஆகணும், 100 பாயிண்ட் கேப் அப் ஆகணும். அப்படின்னா தான் மேலே அப் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டின்னா கீழே டவுன் சைடு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு வியூவாக சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. அப்படியே நம்மளுக்கு மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை அப்சைடில் கொண்டு போனாங்கன்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்றது நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா பாக்ஸ் தேரியோட கான்செப்ட் படி போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்மளுக்கு ஒரு சின்ன அப் மூமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே டவுன் சைடில் இறங்கி வந்திருக்காங்க. ஓகே, கீழே டவுன் சைடில் இறங்கி வந்தது நம்மளோட 25,700 லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த லெவலை டச் பண்ணல. போன வாரம் ஃப்ரைடேவும் சேம் கான்செப்ட் தான், சேம் பொசிஷன் தான், இதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. போன வாரம் கான்செப்ட்லேயும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த லெவல் நம்ம எப்படி ப்ரோ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஜெயக்குமார் ப்ரோ, நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, மெசேஜில் கேட்டிருந்தீங்க இந்த லெவல் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருந்தீங்க. எஸ்டர்டே நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அந்த கால்குலேஷன் நீங்கள் எப்படி போட்டீங்க அப்படின்றது கேட்டிருந்தீங்க. வேறு ஒன்றும் வேணாம். நம்மளுக்கு இந்த பாக்ஸ் செட்டு, அதாவது நேற்றுக்கு முடிஞ்சிச்சுல, நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களே, அவ்வளோதான். அது மட்டும்தான் நம்மளுக்கு. அதில் அப்படி நீங்கள் ஒரு மார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இருங்க போட்டே காமிச்சிடுறேன். கரெக்டாக பாக்ஸோட கான்செப்ட் படி நம்மளுக்கு மேலே வச்சு பார்த்தோம்னா ஒரு 63 பாயிண்ட் வருதா. நேற்று ஹை போனாங்கள, அதுலேருந்து மேலே பாக்ஸோட டாப்பு அது டச் பண்ணுறாங்க. அது டச் பண்ணாமல் கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஓகேவா? ஏன் நம்ம அந்த இதை எடுக்கிறோம், ஆல்ரெடி அதுக்கு முதல் நாள், அதாவது 29 முடிஞ்சதும் கீழே பாக்ஸோட பாதி பர்சன்டேஜ் கிளியர் பண்ணிவிட்டு அப் சைடில் மேலே போயிருக்காங்க. ஆனால் அது கிளியர் பண்ணாமல் டவுன் சைடில் கேப் டவுன் ஆகி கீழே இறங்கி வந்திருக்காங்க. சரி, ரைட், ஓகே. கீழே இறங்கி வந்தவங்க 30ஆந்தேதி வந்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு திருப்பியும் அங்கேருந்து டவுன் சைடில் வந்திருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே தான் 63 பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த 63 பாயிண்ட்டோட ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது 178. அந்த 178 எப்படி எடுத்தோம், அந்த வாரத்துக்குரியது 445. அந்த 445 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 89 வரும். அந்த 89 டபுளாக பெருக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அந்த 89 டபுளாக பெருக்கினோம்னா உங்களுக்கு 178 வரும். அந்த 178ஓட இந்த 63 சேர்த்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 241 43 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே வேணாம். நேற்று முடிஞ்சதுலேருந்து, சரியா, நேற்றுக்கு முடித்த இடம் அங்கேருந்து அப்படியே கீழே டவுன் சைடில் கொண்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நம்ம சொன்ன லெவல் 700 ஃபஸ்ட்டு சொன்னோம். ஓகேவா? 700 ஃபஸ்ட்டு சொன்னோம். 190 பாயிண்ட் வருதா. அப்படியே கீழே 650க்கு கொண்டு வச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். எவ்வளோ ப்ரோ வருது? கரெக்டாக 240 வருதா. நீங்கள் இந்த ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். ஜெயக்குமார் பிரதர், உங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம சொன்னது அந்த 89 பாயிண்ட்டை அப்படியே டபுளாக பெருக்குனிங்கன்னா 178 வரும். அந்த 178 நேற்றுக்கு எப்படி முந்தானேற்று எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்றது தெரியும். நேற்றுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? சரி, இந்த 178 ப்ளஸ் அந்த 63 இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு கிளியரான வியூ கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நம்ம ஏன் அந்த கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்.
வேறு ஒன்றும் இல்லை, போன வாரமே இந்த லெவலை அவங்க கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணாமல் வந்திருக்காங்க. அப்போ இந்த வாரத்துக்கு கண்டிப்பான முறையில் அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளோட கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டில் நம்ம இருந்தோம். பட் ஆனால் இந்த வாரமும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 200 அவங்க இங்கே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 240 கொடுத்துருக்கணும். ஆனால் அது எப்படி மேனிப்புலேட் பண்ணி அப்சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் இப்போ இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த 240 கொடுக்கணும்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 63 பாயிண்ட்டை அப்சைடில் கொடுக்கணும். ஓகேவா? அந்த 63 பாயிண்ட்டை அப்படியே இருங்க, உங்களுக்கு இங்கேருந்து எடுத்து போய் காமிக்கிறேன். சாரி, இது இந்த 90 இந்த 89 நேற்றுக்கு கான்செப்ட் படி நம்மளுக்கு அந்த 50% மார்க்கெட்டை கிளியர் பண்ணலை. ஸோ அந்த கான்செப்டோடது இந்த 89, இந்த 90 அப்படியே ஆக வச்சுக்கோங்க. சரி, அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு கிளியரானது. நேற்று முடித்ததுலேருந்து அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள். அந்த 62 கரெக்டாக வருதா? அதில் நம்ம எடுத்தது 63 எடுத்தோம், இதில் 62 வருதா? எதுக்காக கரெக்டாக அந்த 63க்கு கொண்டு போய் கொடுக்கணும்? இதுதான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுதா? சரி, ஓகே. இந்த 89 போட்டு காமிச்சிங்களே என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு மொத்தம் நடந்த ட்ரேடோட இது எவ்வளோ வருது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, அதையும் நான் போட்டே காமிச்சிட்றேன். இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இது நேற்று மொத்தம் நடந்த ட்ரேடு, அதாவது நேற்றுக்கு நடந்த மொத்த ட்ரேடோட வேல்யூ 186. ஸோ இந்த 186 2ஆக டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 18. அப்போ 90 பாயிண்ட் வருதா? 180 2ஆக டிவைட் பண்ணோம்னா 90 பாயிண்ட் வருது. ஓகேவா? அந்த 90 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் அப்போ ரியாக்ட் பண்ணணுமா பண்ணாதா? அப்போ பண்ணணும். மார்க்கெட் அந்த 90 பாயிண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும். அப்போ அதிலேருந்து வச்சு கொண்டு போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஏன்னா நேற்று முடித்த இடத்துலேருந்து தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று லோ வந்தது பார்த்திங்களா, அதுலேருந்து தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட கணக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க? அந்த 90 பாயிண்ட்டை இன்றைக்கி ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து தான் அவங்க அந்த கணக்கை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்றது? அந்த 90 பாயிண்ட்டு எந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது நேற்றுக்கு மொத்த ட்ரேட் நடந்தது 186. அந்த 186ல் 2ஆக டிவைட் பண்ணோம்னா 92 வரும், 91.50 வரும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டை தான் உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் அந்த பாக்ஸோட கேப்பப் தேரி அதுக்கும் இதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே. அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னது 240 கரெக்டாக வந்திருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நீங்கள் அளந்தே பார்த்துருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு விஷயம் புரியும். உங்களுக்கு புரியுதா? 242 எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இதுதான் ப்ரோ கான்செப்ட். நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கால்குலேட்டிங், அதாவது ஒரு கணக்கு தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். மார்க்கெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு கணக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஜெயக்குமார் பிரதர், நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் பத்தாது, நீங்கள் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவங்களும் இதனால் கொஞ்சம் பயனடைவாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், அதனால் அவங்களும் கொஞ்சம் பயனடைவாங்க. நம்மளோட டார்கெட் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். இனிமேல் ரீட்டைலர் யாருமே லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அது எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு பிரதர் இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு.
தயவுசெய்து சொல்கிறேன், பணம் போனால் போயிட்டு போகுது. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், பணம் போனால் போயிட்டு போகுது. தயவுசெய்து தப்பான முடிவு யாரும் எடுக்காதீங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. இன்றைக்கி தான் எனக்கு அந்த நியூஸே தெரியும். ஏன் அந்த மாதிரி சூசைட் பண்ணாருன்றது நமக்கு தெரில. பட் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பணத்தை போட்டு ஏமாந்துட்டேன், பணத்தை போட்டு லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs 20 lakhs சொல்லியிருந்தாங்க. சூசைட் பண்ணி இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? போனால் பணம் தானே, போனால் போயிட்டு போகுது. அடுத்தது நம்ம திரும்பி வந்து சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும் எல்லாருனாலையும். தயவுசெய்து சொல்கிறேன், பணம் போனால் போயிட்டு போகுது, திரும்பியும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் எந்த ஒரு தப்பான முடிவும் யாரும் எடுக்கக்கூடாது. ஸோ நம்மளோட இந்த மாதிரி ஒரு நியூஸ் நான் தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்ததோட நோக்கமே அதுதான். யாரும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, யாரும் இனிமேல் லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். பட் ஆனால் என்ன ரீசன் தெரில, நிறைய பேருக்கு நம்ம வீடியோ என்னமோ இதாகாமல் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் நம்ம வீடியோவை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நடக்குதுன்றதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் தயவுசெய்து. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் முறையில் நீங்களே எடுத்து சொல்லுங்கள், அதுவே போதும். மற்றபடி நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 240 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டு. நீங்கள் 240 பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை பிரதர். நான் சிம்பிளாக சொல்கிறேன், 240மே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு 100 பாயிண்ட் கவர் பண்ணாலே போதும். அந்த 100 பாயிண்ட் கவர் பண்ணாலே ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 5000 போதும். ஒரு 5000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது ஒரு சாதாரணமாக இல்லை டிரைவர் வேலை பார்க்குறவங்களோ இல்லை ஒரு சித்தாள் வேலை பார்க்குறவங்களோ அவங்கள கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா அந்த 1000 அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு கணக்கு தெரியும், நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குதுனால மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் இருக்குது. சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் இருக்குது. மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம விதின் வந்து ஒரு எந்த உடல் உழைப்பு எதுவுமே போடாமல் நம்ம ஒரு கால்குலேஷனில் மட்டும் நம்ம போய் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து ஒரு 5000 சம்பாதிக்கலாமா? கண்டிப்பாக முடியும். அந்த 5000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த 200 பாயிண்ட் கிடைக்குதுன்னா 200 பாயிண்ட்லாம் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சா போதும். 100 பாயிண்ட் கிடைச்சதுனால உங்களுக்கு 5000 தாராளமாக கிடைக்கும். ஸோ அந்த 5000 வச்சு நம்ம தாராளமாக எவ்வளவோ செலவு பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5000 சரி, ரொம்ப வேணாம் பிரதர். ஒரு நாளைக்கு 1000 கூட வைங்க. ஒரு 10 பாயிண்ட் நம்மளால் எடுக்க முடியாதா மார்க்கெட்டில்? இப்படி 10 பாயிண்ட் எடுக்க ஆரம்பித்தோம்னாலே கிட்டத்தட்ட வருஷம் நம்மளுக்கு ஏஜ் இருக்குது, எவ்வளோ வயசு இருக்குது. அந்த வயசில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சம்பாதிக்க முடியும் மார்க்கெட்டில்? இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஏன் தெரியாதனமாக போய் சூசைட் பண்ணி தவறான முடிவுகள் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. தயவுசெய்து மக்கள் எல்லாருக்குமே, நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே, இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, யாரும் தவறான முடிவு எடுக்காதீங்க. பணம் போனால் போயிட்டு போகுது, தயவுசெய்து. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க. அகெயின் இன்னொன்று திங்கக்கிழமை 2 நாள் மார்க்கெட் லீவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு திங்கக்கிழமை தான் 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? திங்கக்கிழமை தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 நாளைக்குள்ளேயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கணக்கு போட்டு நீங்கள் பார்க்க முடியுமா பாருங்கள். ஆல்ரெடி நான் என்னோடய மேக்ஸு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றத நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னமும் நான் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேவா? ஆனால் அதில் வந்து நம்ம ஒரு 10% தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த 10% கற்றுக்கிட்டதுலையே நம்ம இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா, அப்போ இன்னமும் 90% வந்து மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த 90% வந்து நீங்கள் எல்லோருமே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் மார்க்கெட்டை ஒரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்றதை கூட நம்மளால் சொல்ல முடியும் மார்க்கெட்டில். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து கணக்கு தான். கணக்கு நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காதீங்க.
நீங்களும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் கணக்கு போடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு அதோட இது புரியும். சரியா? நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறேன்னா, அந்த சொல்லிக் கொடுக்குறதோட நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. அதை பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு நீங்கள் என்னைய விட நீங்கள் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்றது தான். நான் பெரிய லெவல்லாம் இல்லை. நானும் என்னைய விட பெரிய பெரிய ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சிவபாலன் பிரதர் இருக்காங்க, ட்ரேட் அச்சீவர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள்லாம். பட் அவங்க எல்லாருமே அவங்களோட டிசிஷன் அவங்களோடது எல்லாமே போகிறாங்க. ஆனால் நம்மளோட டிசிஷன் நம்ம முடிவு என்ன? இன்றைக்கி இந்த அப் மூமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மூமெண்ட் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இந்த அப் மூமெண்ட் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் சைடில் மூமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க? எதுக்காக கொடுக்குறாங்க? மார்க்கெட்டில் ஒரு கணக்கு இல்லாமல் மார்க்கெட் மூவ் ஆகாதுன்றது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வர்றோம். அப்போ அந்த எதுக்காக அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க? என்ன ரீசன்? அதுக்கான காரணத்தை நம்ம தேட ஆரம்பிச்சோம்னாலே நம்ம மார்க்கெட்டில் முக்கால்வாசி இதை கிணற தாண்டிடுவோம். ஆனால் கிணறு மட்டும்தான் தாண்டுறோம். பர்சன்டேஜில் 10% தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது. இதுதான் மார்க்கெட்டு, இப்படி தான் மார்க்கெட்டு, இதுதான் ரன் ஆகுது. தயவுசெய்து யாரும் இனிமேல் லாஸ் பண்ணாதீங்க. அப்படியே லாஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பணம் தானே போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் விட்ட பணத்தை எல்லாத்தையுமே கிளியராக நீங்கள் எடுக்க முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் மற்றவங்களுக்கும் அது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மேலே வச்சிங்கன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது, அந்த நம்பிக்கை வந்து மற்றவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டிங்க. அப்போ உங்களை பார்த்து ஒரு 10 பேர் ஜெயிப்பாங்க. அதுதான் நம்மளோட கான்ஃபிடென்ட். ஸோ என்னோடய கான்ஃபிடென்ட்டு அதுதான். இப்போ என்னால் நான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக முடியுன்றது என் மேலே நான் நம்பிக்கை வச்சனால தான் நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து திருப்பியும் சொல்கிறேன், யாரும் லாஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.